ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னடா என்னெல்லாமோ காமிக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி எல்லாமே வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை நெய்யில் தான் பொரிக்கணும்னு என் பையங்க சொன்னாங்க. அதனால் அதுக்கு நெய்யில் தான் பொரிக்கேன். ஏன்னா நம்ம ரியா குட்டிக்கு இப்படிலாம் செஞ்சால் பிடிக்கும். நம்ம ரியா குட்டிக்கு பிடிக்கிறத ஃபுல்லாக நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரியா குட்டிக்கு சீமந்தம் பண்ணுறோம். அதனால தான் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன சாப்பிடுவாளோ அதை ஃபுல்லாக வச்சுருக்கேன். நம்ம ரியா குட்டிக்கு நிறைய மாதமாக இருக்கா. அதனால் எனக்கு அவளுக்கு வளகாப்பு செய்யணும்னு ஒரு ஆசை. என் பசங்கக்கிட்ட சொன்னேன், இதுக்கு வளகாப்பு பண்ணுவோம்யா அப்படின்னு. என் பசங்க சொன்னாங்க, சரிம்மா உன்னோட இஷ்டம், உனக்கு எது பிடிக்கும் அது செய்யுமான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அந்த எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வச்சாச்சு. தலைவாழையில போட்டாச்சு, தண்ணி தெளித்தாச்சு, அதில் சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. நம்ம ரியா குட்டியும் ரெடி ஆயாச்சு. நம்ம ரியா குட்டியை ரெடியாக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிட்டுங்க. நம்ம ஏன்னா இதை வைக்கமா, அதை திங்கிறவா, இதை செய்கிறதுக்குள்ளே அதை ஓடி போய் திங்க, அதை வைக்கிறதுக்குள்ளே இதை ஓடி போய் திங்க. நான் நவட்டி வச்சுட்டு செய்யணும்னு நினச்சேன். இல்லை, இந்த முன்னால் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு அப்படி செஞ்சாச்சு. நம்ம பாருங்களேன், நம்மளை ரெடி பண்ணால் கூட அவளை விடவே மாட்டுக்கா. இப்போ என் பொண்ணு தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இது நம்ம பண்ணுறதுக்குள்ளே அவள் ஓடி வந்து சாப்பிட்றா. அப்படி பண்ணிக்கிட்டே பம்பு பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி, அவள் குழந்த தானே, ஆனால் அவளுக்கும் குழந்த வர போதே அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். பாருங்களேன், அவள் எத்தனை குட்டி போட போகிறான்னு தெரில. டாக்டர்கிட்ட எல்லாம் செக்கப்புக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். அவங்க நீங்கள் சத்துள்ள ஆகாரமாக கொடுங்க அப்படிங்காங்க. அதனால தான் அவளுக்கு நாங்கள் சத்துள்ள ஆகாரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்னு தெரியுதோ அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ரியா குட்டிக்கு எப்போவுமே அவளுக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச முட்டைன்னா அதுக்கு மேலே அவள் நல்லா சாப்பிடுவாள். பிச்சை முட்டையை விட பொரிச்ச முட்டை நல்லா சாப்பிடுவாள். அதனால் பொரிச்செல்லாம் வச்சுருக்கு. நீங்களும் செல்லக்குட்டி வளர்த்துருப்பீங்க, அதுக்கு இப்படி சீமந்தம் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி பண்ணுனா நம்ம மனசுக்கு ஒரு திருப்திங்க. அதனால் நம்ம சீமந்தம் பண்ணலாம், தப்பே இல்லை. நம்ம சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் நிறைவேற்றலாம். அது நம்மளுக்கு தெருநாயை இது ரியா ஒரு தெருநாயாகத்தான் நம்ம வீட்டுக்கு வந்தா. அவள் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அவளை ஒரு செல்லமாக வளர்த்தாச்சு. இப்போ அந்த நாய்க்காரங்களே கேட்டால் கூட இப்போ நம்ம கொடுக்க மாட்டோம். அவ்வளோ ஆசைப்பாசமாக நம்ம அதை வளர்த்தாச்சு. நான் மட்டும் இல்லை, என் பசங்களும் இதை நல்லாவே பார்ப்பாங்க. ரியா குட்டி எங்கே அப்படின்னு தான் வீட்டுக்குள்ளேயே ஆட்கள் வருவாங்க எல்லாருமே. அப்படி அவளை நாங்கள் செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை குட்டி போட போகிறா, எப்படி வளர்க்க போகிறான்னே தெரில. ஏன்னா அவளே ஒரு குட்டி, அவளுக்கும் ஒரு குட்டியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மனசுக்கு நினச்சா நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இப்படி உங்கள் செல்லக்குட்டியை வளர்த்திங்கன்னா இப்படி செய்யுங்க. உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். பாருங்களேன், நம்ம ஒரு தாய் 10 குட்டி போட்டாலும் வளர்க்குறா. ஆனால் ஒத்த குட்டியால் ஒரு தாயை வளர்க்க முடியாது இல்லையா? பாருங்கள், இதுதானே உண்மை. அப்படி நம்ம என் தம்பி பையனும் வந்திருந்தான். அவனையும் செய்யன்னு சொன்னோம். அவன் இல்லத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா. சும்மா செய்யுமா, அதனால தப்பே இல்லை அப்படின்னோம். அவன் கடிச்சிருமோன்னு பயந்தான். அதனால் சும்மா செய்யி அப்படின்னோம். அவனும் அந்த சீமந்தத்தில் கலந்துக்கிட்டான். அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்களேன், நம்ம ரியா குட்டி எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு. அவளுக்கு திஷ்டி பட்டுருமோன்னு அம்மா சூடகம் சுற்றி வைங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரின்னு சூடகம்லாம் சுற்றியாச்சு. அப்போ பார்த்து நம்ம வேட்டையன் வேறு வந்தான். வேட்டையனையும் விடுறதா இல்லை, வேட்டையனையும் உள்ளே பிடிச்சி போட்டாச்சு. ராணியவும் கூப்பிடலான்னு தான் நினச்சோம். நாங்கள் இந்த சீமந்தம் ராணிக்கே பண்ணணும்னு நினச்சோம். ராணிக்கு பண்ணணும்னு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. பண்ணணுங்கிற நேரத்தில் அவள் குட்டி போட்டுட்டா. அதனால தான் இவளும் குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்கா. எப்போ வேணாலும் இவள் குட்டி போடுவாள். அதுக்குள்ளே இதுக்கு செய்யுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம ராணிக்கு நாங்கள் பண்ணணும்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் குட்டி போட்டுட்டா. அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பண்ணலை. நம்ம வேட்டையன் உள்ளே வந்தான். அவனுக்கும் ஒரு விருந்து வச்சாச்சு. அவனுக்கும் இந்த விருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அவனையும் இப்படி செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பாருங்கள், அவனுக்கும் ஒரு மாலையை போட்டு அவனுக்கும் எல்லா பணிபடையும் பண்ணியாச்சு. அவனும் திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் செய்கிறத ரியா குட்டிக்கு பண்ணுறத அவன் வெளியேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க.